வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 18/7/2026 பராபவ ஆண்டு ஆடி மாதம் 2ஆம் நாள் சனிக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை 6 மணி முதல் 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். கடகலக்கணம் இருப்பு இன்று 5 நாழிகை 20 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:01க்கு. கரணன் 12 மணி முதல் 1:30 மணி வரை. திதி இன்று காலை 9:37 வரை சதுர்த்தி, பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று இரவு 11:11 வரை பூரம், பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று அதிகாலை 3:49 வரை வியதிபாதம், பின்பு வரியான். கரணம் இன்று காலை 9:37 வரை பத்திரை, பின்பு இரவு 9:13 வரை பவம், பின்பு பாலவம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 11:11 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு 11:11 வரை பார்த்தீங்கன்னா திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க. அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் நீங்கள் ஈடுபட வேண்டாம்ங்க. நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தாலும் சரி, திட்டமிட்டிருந்தாலும் சரி, அதையெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதை முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, காரமடை ஸ்ரீ அரங்கநாதர், திருச்சேரை ஸ்ரீ சாரதநாதர் இத்தலங்களில் பார்த்தீங்கன்னா திருமஞ்சன சேவை. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபட உங்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகரித்து பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. அப்போ இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. அப்போ சனி தேவரால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபடணும் அப்படின்னா வாயுபுத்திரனை இன்றைய நாள் வழிபட வேண்டியது மிக அவசியம்ங்க. அப்போ நவக்கிரகங்களில் ஒரு வலிமையான கிரகமாக திகழக்கூடியவர் சனி பகவானுங்க. அப்போ சனியை போல கொடுப்பவரும் இல்லை, சனியை போல கெடுப்பவரும் இல்லை என்பார்கள்ங்க. அப்போ ஒருவருடைய முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப நன்மைகளையும் தீமைகளையும் தரக்கூடியவருங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் சனியினுடைய விளைவுகளை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிச்சயம் வருங்க. அப்போ 7.5 சனி, சனி மகாதசை இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சனிக்கிரகம் தீங்கு விளைவிக்குங்க. தாக்கங்களையும் சில முறைகளை ஏற்படுத்தும் காலங்களாகவும் இருக்குங்க. அப்போ ஒருவர் பிறந்த ஜாதகத்தினுடைய கட்டத்தின் பல்வேறு வீடுகளில் சனி கிரகத்தினுடைய நிலையை பொறுத்ததாகுங்க. அப்போ சனியினுடைய மோசமான அமைப்பு மனிதனை இன்னல்கள் நிறைந்த ஒரு உலகிற்குள்ளே தள்ளுங்க. ஆனால் ஒரு லாபகரமான அமைப்போ ஒரு மனிதனுக்கு முடிவில்லாத வளங்களையும் வெகுமதிகளையுமே உங்களுக்கு பெற்றுத்தருங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு ஜாதகப்படி சனி பகவானுடைய தாக்கம் இருக்கும்போது அவர் அனுமனை வணங்க வேண்டும் என்று சொல்வதுண்டுங்க. அனுமன் பார்த்தீங்கன்னா சங்கட மோட்சகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. அதனால் தன்னுடைய பக்தர்களை அனைத்து விதமான சங்கடங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவருங்க. சங்கடம் என்பதன் மொழியாக்கம் பார்த்தீங்கன்னா தொந்தரவுகள், அது பிரச்சனைகள் என்பதாகுங்க. அனுமன் குழந்தையாக இருந்தபோது சூரியனை சுவையான ஒரு பழம் என்று தவறாக கருதி பிடித்து சாப்பிட முயற்சித்ததாக சொல்லப்படுதுங்க. இதனால் அச்சமடைந்த சூரிய பகவான் தேவர்களுடைய தலைவனான இந்திரனை அணுகுகிறாருங்க. இந்திரன் தன்னுடைய வஜ்ராயத்தால் குழந்தை அனுமனை தாக்கினார். இதனால் பார்த்தீங்கன்னா குழந்தையினுடைய முகத்தில் காயம் ஏற்படுதுங்க. இந்த காயமே அனுமனுடைய என்ற பெயருக்கு பின்னால் உள்ள ஒரு காரணமாகவும் இருக்குங்க. அப்போ அனுமன் பார்த்தீங்கன்னா மிகுந்த ஆற்றல் மிக்கவராக இருந்தாலும் எப்பொழுதும் பணிவானவர், பண்பானவருங்க. அவர் சூரிய பகவானிடம் தன்னை மாணவராக ஏற்றுக்கொள்ளும்படியும் வேண்டுகிறாருங்க. அதற்கு சூரிய பகவானோ தான் நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா வானத்தில் பயணிக்க வேண்டியிருப்பதால் எப்பொழுதும் ஓய்வின்றி இருப்பதாக கூறுகிறாருங்க.
அதற்கு தீர்வாக அனுமன் சூரிய பகவானுடைய தேரின் முன்பக்கம் அமர்ந்து அது வானெங்கும் பறக்கும்போது தானும் உடன் பயணிக்க தொடங்குகிறாருங்க. அவர் சூரிய பகவானுக்கு முதுகுப்புறத்தை காட்டியபடி பயணிக்கிறாருங்க. இறைவன் பார்த்தீங்கன்னா சூரியனிடமிருந்து சகல வித்தைகளையுமே பார்த்தீங்கன்னா கற்றுக்கொள்கிறாருங்க. கற்றுக்கொண்ட பிறகு அனுமன் தன்னுடைய கல்வியை கற்று முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா குருவான சூரிய பகவானிடம் குருதட்சணையாக அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறாருங்க. சூரிய பகவான் குருதட்சணை எதுவும் வேண்டாம் என்று கூறி விடுகிறாருங்க. ஆனால் அனுமன் வற்புறுத்தவே பின்னர் சூரிய பகவான் தன் மகனான சனிதேவனுடைய கர்வத்தை அளிக்குமாறு அனுமனிடம் கேட்டுக்கொள்கிறாருங்க. அனுமன் சனிலோகத்திற்கு சென்று சனிதேவனை பார்த்து அவரது வழிகளை திருத்தி கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறாருங்க. ஆனால் சனிதேவனோ கோபம் கொண்டு அனுமனுடைய தோளின் மீது தாவி ஏறி தனது முழு பலத்தையும் கொண்டு அனுமனை தாக்க முயற்சிக்கிறாருங்க. அனுமன் தனது உருவத்தை மிக பெரியதாக அதிகரித்து கொள்ள தொடங்குகிறாருங்க. அவர் மிகப்பெரிய உருவமாக ஆன பிறகு தோளில் இருந்த சனி பகவான் மேற்கூரையில் இடித்து கொண்டு நசுங்குகிறாருங்க. அது அவருக்கு அளவில்லாத வழிகளை ஏற்படுத்தியதுங்க. அப்போ யாராலும் தப்பிக்க முடியாது என கருதப்பட்ட சனிதேவனுடைய கர்வம் அன்றைக்கு உடைந்ததுங்க. அவர் அனுமனிடம் மன்னிப்பு கோரி தனது சக்திகளால் அனுமனுடைய பக்தர்களை ஒருபோதும் பாதிப்பதில்லை என்ற ஒரு வரத்தையும் கொடுக்கிறாருங்க. அப்போ பக்தியில் சிறந்தது அனுமன் பக்தி என்பார்களுங்க. அப்போ ஸ்ரீ ராமபிரான் மீது அத்தனை அன்பும் பக்தியும் கொண்டிருந்தவருங்க. அதனால் பல ஆலயங்கள்லையும் பார்த்தீங்கன்னா கைகூப்பிய நிலையில் சன்னதி கொண்டிருக்கக்கூடிய அனுமனை நம்ம தரிசிக்கிறோங்க. அப்போ ராமர் பெயரை சொல்லி வணங்குவதே இந்த ராமநாத வழிபாடாகுங்க. இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிக நல்ல ஒரு பலன்களை தருங்க. அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் சாற்றிய வெண்ணெய் உருகுவதற்குள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடும் என்பது ஐதீகம்ங்க. அப்போ துளசி மாலையும் வெற்றிலை சுருள் மாலையும் ஆஞ்சநேயருக்கு விசேஷமானவைங்க. அதனால் சனிக்கிழமை அன்று வெற்றிலை மாலையை சாற்றி அனுமன் கவசம் படித்தீங்கன்னா சத்ரு பயம் நீங்குங்க. தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இனிதே நடந்தேறக்கூடுங்க. அனுமனுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரனுடைய பாதிப்புகளிலிருந்து நீங்கள் விடுபடலாமுங்க. அனுமனுக்கு திராட்சை பழம் பிரியமான ஒரு நிவேதன பொருளாகுங்க. அப்போ வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபட வேண்டுங்க. அனுமனுக்கு செந்தூரம் பூசி வடமாலையோடு ஸ்ரீ ராமஜெயம் எழுதிய காகித மாலையையும் அணிவிக்க அனுமனுடைய அருளை முழுவதும் பெறலாமுங்க. தொடங்கிய வேளைகளில் நீங்கள் தடைகள் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலுமிச்சை மற்றும் வடமாலை சாற்றி நீங்கள் அனுமனை வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் நீங்கள் தொடங்கிய வேலைகள் எல்லாமே உங்களுக்கு தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படுவாருங்க. அதே போல் இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்கு வகைகளை பயிரிடுவதற்கு மிக உகந்த நாள், மருந்து செய்வதற்கு மிக ஏற்ற நாள், சித்திரம் எழுதுவதற்கு மிக நல்ல நாள், சுரங்கப் பணிகளை மேற்கொள்ள மிக சிறந்த நாள். பிரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று கரிநாள் இருக்குங்க. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் இன்றைய நாளுக்கான லக்கண நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடக லக்கணம் இருப்பு இன்று அதிகாலை 5:58 மணி முதல் 8:09 மணி வரை, சிம்ம லக்கணம் 8:10 மணி முதல் 10:16 மணி வரை, கன்னி லக்கணம் 10:17 மணி முதல் 12:16 மணி வரை, துலாம் லக்கணம் 12:17 மணி முதல் 2:16 மணி வரை, விருச்சக லக்கணம் 2:17 மணி முதல் 4:23 மணி வரை, தனுசு லக்கணம் 4:24 மணி முதல் 6:35 மணி வரை, மகர லக்கணம் 6:36 மணி முதல் 8:41 மணி வரை, கும்பலக்கணம் 8:42 மணி முதல் 10:33 மணி வரை, மீன லக்கணம் 10:34 மணி முதல் 12:16 மணி வரை, மேஷ லக்கணம் 12:17 மணி முதல் 1:59 மணி வரை, ரிஷப லக்கணம் 2 மணி முதல் 3:51 மணி வரை, மிதுன லக்கணம் 3:52 மணி முதல் 5:53 மணி வரை. நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களும் முன்னேற்றங்களும் நமக்கு வேண்டும் நினச்சோம்னா நிச்சயம் நீங்கள் இதை தொடர்ந்து கடைபிடிங்க. 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுபஹோரைகள் அறிந்து நீங்கள் செயல்படுங்க. ஹோரை அறிந்து செயல்படுபவர்களை யாராலும் வெல்ல முடியாது என்பது சித்தர்களுடைய அருள்வாக்குங்க. சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் ஆகிய 4 ஹோரைகள்லேயும் நீங்கள் சுபகாரியங்கள் செய்யலாம். இந்த 4 ஹோரைகளுமே உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஹோரைங்க. சூரியன், செவ்வாய், சனி இந்த 3 ஹோரைகளில் சுபகாரியங்களை எல்லாம் தவிர்த்துருங்க. இந்த 3 ஹோரைக்குண்டான செயல்பாடுகளை எல்லாம் நீங்கள் செய்து வந்தாலும் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நற்பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாளுக்கான ஹோரை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணி முதல் 7 மணி வரை சனி ஹோரை, 7 மணி முதல் 8 மணி வரை குரு ஹோரை, 8 மணி முதல் 9 மணி வரை செவ்வாய் ஹோரை, 9 மணி முதல் 10 மணி வரை சூரிய ஹோரை, 10 மணி முதல் 11 மணி வரை சுக்கிர ஹோரை, 11 மணி முதல் 12 மணி வரை புதன் ஹோரை, பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை சந்திர ஹோரை, 1 மணி முதல் 2 மணி வரை சனி ஹோரை, 2 மணி முதல் 3 மணி வரை குரு ஹோரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை செவ்வாய் ஹோரை, 4 மணி முதல் 5 மணி வரை சூரிய ஹோரை,
5 மணி முதல் 6 மணி வரை சுக்கிர ஹொரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை புதன் ஹொரை, 7 மணி முதல் 8 மணி வரை சந்திர ஹொரை, 8 மணி முதல் 9 மணி வரை சனி ஹொரை, 9 மணி முதல் 10 மணி வரை குரு ஹொரை, 10 மணி முதல் 11 மணி வரை செவ்வாய் ஹொரை, 11 மணி முதல் 12 மணி வரை சூரிய ஹொரை, நள்ளிரவு 12 மணி முதல் 1 மணி வரை சுக்கிர ஹொரை, 1 மணி முதல் 2 மணி வரை புதன் ஹொரை, 2 மணி முதல் 3 மணி வரை சந்திர ஹொரை, அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை சனி ஹொரை, 4 மணி முதல் 5 மணி வரை குரு ஹொரை, 5 மணி முதல் 6 மணி வரை செவ்வாய் ஹொரை. இன்று சனிக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா சனி ஹொரை உங்களுக்கு மிக மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த சனி ஹொரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்கள்லேயே ஆயுள், தொழில், கர்மா சம்பந்தமான அனைத்து காரியங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது சனி பகவான் தாங்க. சனி ஹொரையில் ஒரு சில காரியங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குங்க. கடனை அடைப்பதற்கு ஏற்ற ஹொரையாக இந்த சனி ஹொரை கருதப்படுதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சனி ஹொரையில் ஒருவர் தனது கடனை அடைச்சிக்கிட்டு வர்றாரு அப்படின்னா அவர் மீண்டும் கடன் வாங்குவதற்குண்டான ஒரு சூழலே ஏற்படாதுன்னு ஜோதிட நூல்கள், சாஸ்திர நூல்கள்லாம் கூறுதுங்க. இதே போல் பழைய பாக்கி கணக்குகளை தீர்ப்பது, ஊழ்வினை, பூர்வ ஜென்ம பாவங்களை எல்லாம் தீர்ப்பது, பாத யாத்திரை பண்ணுறது, நடைபயணம் துவங்குறது, மரக்கன்று நடுறது, விருட்சங்கள் அமைக்கிறது, அணைக்கட்டு நிர்மாணிக்கும் பணிகளை எல்லாம் துவங்குவது போன்றவற்றிற்கு இந்த சனி ஹொரை ஒரு மிக சிறப்பான ஒரு ஹொரைங்க. தொழில் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே முயற்சி செய்ய ஒரு ஏற்ற ஹொரையாக இந்த சனி ஹொரை இருக்குங்க. அதே போல் இன்றைய நாள் சனிக்கிழமைங்க. சனிக்கிழமையில் சனி பகவானை வழிபடுவதற்கு ஒரு மிக மிக ஒரு ஏற்ற நாளுங்க. அப்போ இன்றைய நாளில் நீங்கள் சனி பகவானுடைய பரிபூர்ண அருளும் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் கருப்பு அல்லது நீல நிற உடைகளை அணிந்து கொண்டு சனி பகவானை வழிபட்டுவாங்க. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பாருங்க. சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அதே போல் சனிக்கிழமையில் ரிஷபம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருப்பதால் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் பண்ணாலும் அந்த முயற்சிக்குண்டான பலன்கள், சாதகமான வாய்ப்புகள், நன்மைகள் இது எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் குரு சூரியன், சிம்மத்தில் கேது, சுக்கிரன், சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போம்ங்க. மேச ராசி, மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோம்ங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சூரியன், குரு பகவானுடைய பயணமும், அதே போல் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. லாபஸ்தானத்தில் ராகும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுவது இன்றைய நாள் உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலையும் வெற்றியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. எந்த ஒரு சவால்களையுமே பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டு வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதற்குண்டான சாதகமான ஒரு உதவிகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். சுபகாரிய முயற்சிகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. நெருக்கமானவர்கள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு அனுகூலமான பலன்கள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்பட காண்பீங்க. எதிர்பாராத சில உதவிகளாலும் ஒரு சிலருக்கு சில நல்ல ஒரு மாற்றங்களும் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ நண்பர்கள் வழியே பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் எல்லாமே வந்து சேரும். உறவினர்கள் வழியில் நல்ல ஒரு ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். நிதி நிலைமையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்படக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாகவும் அமைய போகுதுங்க. தெய்வ அனுகூலம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுது. உறவினர்களுடைய வருகையால் பார்த்தீங்கன்னா வீட்டில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்பட போகுதுங்க. அப்போ நீங்கள் எதிர்பாராத செலவுகள் உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஏற்பட்டால் கூட சுப செலவாக இருக்குங்க. விரைய செலவாக இருக்காமல் சுப செலவாக இருக்கும். அதனால் உங்களுக்கு மனதளவில் அது உங்களுக்கு ஆறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வழியில் வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது. அதே போல் இன்றைய நாள் உங்களுடைய தாயினுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்வீங்க. அலுவலகத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகளை காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படும். வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைய நாள் பற்று வரவு உங்களுக்கு சுமாரத்தாங்க காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று
பணிகளில் இன்று வெற்றிகரமான ஒரு பலன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய நடத்தை இதெல்லாம் யதார்த்தத்துடனும் கவனமுடனும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. பணிச்சூழல் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கக்கூடுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுடைய வேலைகளில், உங்களுடைய தன்மைகளில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படுது. தொழிலில் நல்ல ஒரு வரவுகள் இருந்தால் கூட உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சில சிறு சிறு கடன்கள் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் அன்பான உணர்வுகளை எல்லாம் மகிழ்ச்சியான வார்த்தைகளால் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக பகிர்வதனால நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்கும் ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. எதையுமே விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. அதனால் கணவன் மனைவி கூடிய விட்டு கொடுத்தீங்கனாலே குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். குழந்தைகள் விஷயங்களில், கல்வி விஷயங்களில் அவங்களுக்கு எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்குங்க. எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி அதில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அவர்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் வெற்றிகரமாக செயல்படக்கூடிய, நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் சேமிப்பு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாகவும் எளிதாகவும் இருக்குங்க. அப்போ எதிர்பாராத வகையிலேயும் உங்களுக்கு பணங்கள் கிடைப்பதற்குண்டான ஒரு சாத்திய கூறுகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. நிதி நிலைமை உங்களுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய தைரியம், மன உறுதி, தன்னம்பிக்கை இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்துடனும் தைரியத்துடனும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பாகப்பிரிவினை விஷயங்களில் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் சிறு மற்றும் குறு தொழிலில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளிடம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பயனற்ற சில விவாதங்களை எல்லாம் தவிர்ப்பது மிக நல்லது. உங்களுடைய கலை சார்ந்த செயல்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு விதமான ஆர்வமின்மை உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. பழக்க வழக்கங்களால் சில மாற்றமான ஒரு சூழல் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் புதனும், 3ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது சந்திரனுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடின முயற்சியின் மூலம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எளிதாக எதையுமே வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க. அதே போல் தன்னம்பிக்கையுடனும் காணப்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்கள் தைரியத்தோடும் தன்னம்பிக்கையுடனும் இன்றைய நாள் எடுத்து வைக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே இன்றைய நாள் வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரித்து காணப்படும். அதே போல் உங்களுக்கு கடன் தொடர்பான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த நாள் இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. கலைப்பொருட்கள் மீதான ஆர்வங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்பட காண்பீங்க.
உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் எல்லாமே இன்றைய நாள் விலகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலம் பார்த்தீங்கன்னா நல்ல லாபங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமைய போகுது. விவசாயம் சார்ந்த ஏதாவது துறைகளில் இருந்தீங்கன்னா பணிகளில் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் உண்டாக போகுதுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களும் ஏற்பட காண்பீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் சகோதரர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுபறியாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடும். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தாங்க இருக்குது. அதனால் இன்றைய நாள் கொஞ்சம் ஒரு சில விஷயங்களில் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகள் வழியில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடும். வியாபாரத்தில் உங்களுடைய பங்குதாரர்களால் ஆதாயங்கள் எல்லாமே உண்டாக போகுதுங்க. விற்பனை இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவை வழிபடுவதன் மூலம் நல்ல ஒரு நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு மன உறுதி, தைரியம், நேர்மை இதன் காரணமாக உங்களுக்கு பணிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. அதே போல் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபங்கள் ஏற்பட காண்பீங்க. உங்களுடைய புதிய அனுபவங்கள் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய திறன்கள் எல்லாம் வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ மேலதிகாரிகளுடைய பாராட்டுக்களை பெறும் வகையில் இன்றைய நாள் உங்களுடைய வேலைகள் எல்லாமே இருக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் குடும்பத்தில் ஏற்படுங்க. உங்களுடைய துணையுடன் நேர்மையாக நடந்து கொள்வீங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பயனுள்ள விஷயங்களை எல்லாம் கலந்து ஆலோசிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் விட்டு கொடுத்து சென்றீங்கன்னா இன்றைய நாள் உங்கள் குடும்பத்தில் மிக அற்புதமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் எந்த ஒரு கவலையும் வேண்டாமுங்க. அவங்க எடுத்த காரியங்களை திறம்பட முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுங்க. அவங்க நினைத்த காரியங்களையும் இன்றைய நாள் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். அப்போ கடன்கள் மூலமும் சில பண வரவுகள் உண்டான வரவுகள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. இதன் மூலம் உங்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ உங்களுடைய நேரத்தை இன்றைய நாள் நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. அது இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நினைத்த காரியங்களில் உங்களுக்கு சில தாமதங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் திடீர் பயணங்களால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய நிதி நிலைமை குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் வியாபாரத்தில் போட்டிகளை எளிதாக நீங்கள் சமாளிச்சிருவீங்க. அதே போல் உத்தியோகத்தில் கொஞ்சம் பொறுமையுடனும் இருக்க வேண்டுங்க. பிறமொழி பேசக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடுங்க. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் மறைமுகமான முதலீடுகளால் ஒரு ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. புதிய முயற்சிகள் குறித்த சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க. உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்துவாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது சந்திரனுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் ராகுவும், 10ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு
உங்களுக்கு பொதுவாகவே உங்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் உயர்ந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. தைரியம், தன்னம்பிக்கை, ஆற்றல் இது எல்லாமே உங்களுக்கு மிகுந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால எதையுமே நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமும் இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியையும் உங்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிக சிறப்பாக அமைய போகுது. உறவினர்களால் நல்ல ஆதாயங்கள் எல்லாமே உண்டாகக்கூடுங்க. உங்களுடைய காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கக்கூடுங்க. அதே போல் பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட சிக்கல்களை எல்லாம் இன்றைய நாள் தீர்ப்பீங்க. அதே போல் உங்களுடைய பணிகளில் செயல்களில் பொறுமையுடன் கொஞ்சம் நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சேமிப்பு தொடர்பான ஏதாவது சிந்தனைகள்லாம் இன்றைய நாள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இருக்குங்க. அப்போ அவசர முடிவுகளை எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தாலே உங்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையக்கூடும். புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காரியங்களில் நல்ல அனுகூலம் உண்டாகக்கூடும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நவீன டிசைன்களில் ஆடை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ உங்களுடைய தேவை அறிந்து நண்பர்கள் செய்யக்கூடிய உதவி மனதளவில் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றவர்களுடன் நீங்கள் பேசும் பொழுது பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய யோசனைகளை குடும்பத்தினர்கள் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுடைய யோசனைகளுக்கு மதிப்புகள் மரியாதைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. அலுவலகத்தில் உங்களுடைய சக ஊழியர்களுடைய பணிகளில் உதவி செய்து உற்சாகப்படுத்துவீங்க. அதே போல் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடுங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய திறன்களை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு இடத்துலையுமே நல்ல தன்னிச்சையாக செயல்பட்டு உங்களுடைய பணிகளை எளிதாக முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஆற்றலும் இன்றைய நாள் காணப்படும். அதே போல் சிறந்த முறையில் நீங்கள் பணியாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுது. கடினமான பணிகளை கூட எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு திறன் உங்களிடம் காணப்படுங்க. இன்றைய நாள் தொழிலில் நல்ல ஒரு லாபகரமான ஒரு வளர்ச்சியான ஒரு முன்னேற்றங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. நீங்கள் முயற்சிகளில் நீங்கள் தொடங்கிக்கிட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் ஏற்பட போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய பரஸ்பர அன்பு பார்த்தீங்கன்னா புரிந்துணர்வு இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய உறவுகளில் நல்லிணக்கம் பராமரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. எதுலேயுமே இருவரும் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். குழந்தைகள் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும். சின்ன சின்ன உபாதைகள், ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. மற்றபடி அவங்கள பற்றி இந்த படிப்பு விஷயங்கள், போட்டித் தேர்வுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்கள கவலைப்பட வேண்டாம். அவங்களுடைய எடுத்த காரியங்களில் வெற்றி ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் காணப்படுதுங்க. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு கணிசமான பண வளர்ச்சி எல்லாம் இன்றைய நாள் அதிகமாகவே தென்படுதுங்க. அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இருப்பதால் இன்றைய நாள் பண வரவும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே போல் நிதி நிலைமை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மகிழ்ச்சியுடனும் மன திருப்தியுடனும் காணப்படுவீங்க. இதனாலே உங்களுக்கு அதிக ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். ஆரோக்கியம் மிக சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. சமூகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வீடு வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பெரியோர்களுடைய சந்திப்பால் உங்களுக்கு மனதளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதையுமே சமாளிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உங்களுக்கு எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் அலுவலகத்தில் சில நெளிவு சுழிவுகளை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு ஆதாயங்களும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க.
மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது சந்திரனுடைய பயணமும், அஷ்டமத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் சனியும், அதே போல் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாயும், விரயஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு மிக நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நண்பர்களாக இருந்தாலும் சரி, நெருங்கியவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் மீது பார்த்தீங்கன்னா அதிக நம்பிக்கையுடன் இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. தைரியம், தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வங்கள் இன்றைய நாள் அதிகமாக ஏற்படக்கூடுங்க. அதே போல் உங்களுடைய வேலைகளில் சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் உங்களுக்கு மிக சிறப்பாக கிடைக்க போகுது. வியாபார ரீதியான சில அறிமுகத்தால் நல்ல லாபங்களும் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் மனை சார்ந்த வியாபாரத்தில் ஒரு புதுமையான சூழல் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். மனதிற்கு பார்த்தீங்கன்னா இதமான செய்திகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நவீனமான கருவிகள் மீதான ஈர்ப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படும். புத்திரர் வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலையும் ஒரு சிறந்த அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குடும்பம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளில் இன்றைய நாள் எதையுமே எடுக்க வேண்டாம்னு தாங்க சொல்லுவேன். பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சில பிடிவாதங்கள்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் அவங்கள இன்றைய நாள் அனுசரித்து செல்வது மிக நல்லது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வேலை விஷயமாக வெளியில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் நிதானத்தோடும் இருங்க. உங்களுடைய கையிருப்பு பொருட்களை கொஞ்சம் கவனமுடன் பார்த்து கொள்ளுங்க. வியாபார வழக்கம் போல் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அம்பிகையை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணியிடத்தில் உங்களுக்கு இனிமையான ஒரு ஆச்சரியங்கள் எல்லாமே காத்திருக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பதவி உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. இன்றைய நாள் உங்களுடைய பணிகளில் நீங்கள் உற்சாகத்துடன் பணியாற்றுவீங்க. தொழிலில் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கு உண்டான நட்பான ஒரு அணுகுமுறை இருப்பதால் இன்றைய நாள் எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை எளிதாக உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படுமுங்க. அப்போ உங்கள் இருவரிடமே மனமகிழ்ச்சி ஏற்பட காண்பீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படும். அதே போல் உங்கள் இருவருடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு இருப்பதால் எந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளாமல் பாசிட்டிவாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை மிக சிறப்பாக நகற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. பிடிவாதம் பிடிச்சாலும் அவங்கள கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்தோடும் நீங்கள் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களிடம் இருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. அப்போ கிடைக்கக்கூடிய பணத்தை நீங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தினாலே போதும். உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக அமையக்கூடும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாகவே பார்த்தீங்கன்னா தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியமும் இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்குதுங்க. மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு விலகக்கூடும்.
பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை இன்றைய சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் குழந்தைகள் வழியில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் அபிவிருத்தி தொடர்பான சிந்தனைகளும் இன்றைய நாள் அதிகரித்து காணப்படுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய குறைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சுக்கிரன், கேது, சந்திரனுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் செவ்வாயும், லாபஸ்தானத்தில் புதனும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சூரியன், குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரகாசமான வளம் நிறைந்த ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை, தைரியம், ஆற்றல் இது எல்லாமே அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே இன்றைய நாள் மேம்படக்கூடுங்க. அப்போ உங்களுடைய முடிவுகளில் மனதளவில் உறுதியாக இருப்பீங்க. அந்த உறுதியான சில நிலைப்பாட்டால் உங்களுக்கு நிறைய வெற்றிகளையும் உங்களுக்கு சாதகமான ஒரு வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரம் சார்ந்த ஏதாவது பணிகளில் இருந்தீங்கன்னா ஒரு புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கைகூடி வருங்க. கனிவான உங்களுடைய பேச்சுக்களால் காரியத்தை எல்லாம் எளிதாக சாதிப்பீங்க. வழக்குகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் திருப்பங்கள் எல்லாமே ஏற்பட காண்பீங்க. பழைய சிக்கல்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் தெளிவுகள் ஏற்படக்கூடுங்க. ஆன்மீக பணிகளில் சிலருக்கு பார்த்தீங்கன்னா புரிதல்கள் உண்டாகக்கூடுங்க. கடன் சார்ந்த ஆலோசனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் சவாலான பணிகளை கூட நீங்கள் எளிதாகவும் சாதாரணமாகவும் இன்றைய நாள் முடிச்சிருவீங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளையும் இன்றைய நாள் எடுக்கக்கூடிய தைரியமும் ஆற்றலும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படும். அதை எளிதாக நீங்கள் எடுத்து அதை சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுங்க. மனதளவில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு இன்றைய நாள் மிக முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய பிள்ளைகளாலே இன்றைய நாள் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகும். அவர்கள் கேட்பதையெல்லாம் இன்றைய நாள் வாங்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுதுங்க. சகோதரர்களால் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் செலவுகள்லாம் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகள் எடுப்பதில் கொஞ்சம் அவசரம் இருக்க வேண்டாமுங்க. அதனால் எதுலேயுமே நிதானத்தோடு நீங்கள் எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் எடுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இதெல்லாமே உண்டாக போகுதுங்க. அலுவலகத்தில் வழக்கமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுதுங்க. அப்போ வியாபாரத்தில் இன்றைய நாள் பணியாளர்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. வேலை, தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பதவி உயர்வு என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில வெகுமானங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய பணிகளுக்கு இன்றைக்கு திறமைக்கு உண்டான சில வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அப்போ திறமையான செயல்பாடுகள் உங்களுடைய மேலதிகாரிகளுடைய கவனத்தை எல்லாம் ஈர்க்கக்கூடுங்க. அவர்களுடைய சில பாராட்டுகளையும் இன்றைய நாள் பெரும் வகையில் இன்றைய நாள் காணப்படுங்க. அதே போல் உங்களுடைய தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுதுங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு திட்டங்களாக இருந்தாலும் அந்த திட்டங்களுக்கு உண்டான சில வழிமுறைகள் உங்களுக்கு காணப்படும். அந்த வழிமுறைகளை பின்பற்றி நீங்கள் இன்றைய நாள் தொழிலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் உங்களுடைய எண்ணத்தையும் நோக்கத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் நீங்கள் பகிர்ந்து மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு புரிந்துணர்வு மிக அற்புதமாக இருக்குங்க. எதையுமே இருவருமே பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் தென்படுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படுது. குழந்தைகளால் இன்றைய நாள் உங்களுக்கு பெருமைகள் ஏற்பட போகுது. அவர்கள் தேர்வுகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் உங்களுடைய துணையுடன் நீங்கள் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை மகிழ்ச்சியாக செலவிடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுங்க.
நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி நிலைமை உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. அதே போல் ஊக்கத்தொகை சலுகை வகையில் சில இதர தொகைகள்லாம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. கடின உழைப்பிற்கான சில பலனாக இந்த சிறப்பு தொகைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. அப்போ திடீர் பணவரவுகள் உங்களுக்கு உண்டாகக்கூடும். நிதி நிலைமை மிக சிறப்பாக அமைய போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு ஆரோக்கியம் காணப்படுதுங்க. மனதிடம் காரணமாக ஆற்றல் நிறைந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்துடன் இன்றைய நாள் காணப்படுவீங்க. மிக சிறந்த ஒரு நல்ல நாளாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் ஒரு விதமான தாழ்வு மனப்பான்மை எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் ஆர்வமின்மை உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களிடத்தில் அதிக உரிமை கொள்வதை தவிர்ப்பது மிக நல்லது. வரவேண்டிய சில வரவுகள் இன்றைய நாள் உங்களுக்கு கால தாமதமுடன் ஏற்பட காண்பீங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை எல்லாம் அறிந்து கொண்டு செயல்படுவீங்க. புதிய முதலீடுகளில் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. தன்னம்பிக்கையுடன் இருக்க வேண்டுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் செவ்வாயும், 10ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு சுக்கிரன் கேது சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு விருப்பமான உயர்ந்த லட்சியங்களை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. அதே போல் புதிய தொடர்புகளும் புதிய நட்பிற்கும் இன்றைய நாள் வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அப்போ உங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை ஆற்றல் இது எல்லாமே அதிகரித்து காணப்படக்கூடும். கணவன் மனைவிக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் தள்ளி போன எந்த ஒரு சில விஷயங்களாக இருந்தாலும் அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இழுபறியான சில வரவுகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். ஆன்மீக பணிகளில் உங்களுக்கு ஆர்வங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடுங்க. அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு நல்ல உழைப்பிற்கு உண்டான சில மதிப்புகள் எல்லாமே இன்றைய நாள் வியாபாரத்தில் உங்களுக்கு காணப்படும். மனதளவில் ஒரு புதிய பாதைகளும் உங்களுக்கு இன்றைய நாள் தெளிவுபட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. தந்தை வழியில் உங்களுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடும். உற்சாகமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. சகோதரர்களில் பார்த்தீங்கன்னா உங்களிடம் ஆலோசனைகள் கேட்டு எல்லாம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வப்போது மனதில் சில குழப்பங்கள் எல்லாமே ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. மாலையில் உங்களுக்கு உற்சாகமாக காணப்படுவீங்க. அப்போ சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கை எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுது. மாலையில் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடும். குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அலுவலகத்தில் ஒரு வழக்கமான ஒரு சூழ்நிலைகளை இன்றைய நாள் காணப்படுங்க. வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கக்கூடும். அதே போல் திடீர் செலவுகளால் உங்களுக்கு கையில் இருக்கக்கூடிய நிதியும் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணிகளில் நீங்கள் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுதுங்க. உங்களுடைய பணிகளில் நல்ல ஒரு வளர்ச்சிகளும் காணப்படக்கூடும். சக பணியாளர்கள் உங்களுடைய செயல்திறனை கண்டு பொறாமைப்படக்கூடிய வகையில் இன்றைய நாள் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய பணிகளை பொறுத்தளவுக்கு பல்வேறு புதிய வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். நீங்கள் உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பணிகளில் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விதங்கள் எல்லாமே இன்றைய நாள் காணப்படுது. வேலையில் உங்களுக்கு
நல்ல ஒரு நன்மதிப்பு ஏற்பட காண்பீங்க. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றமும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குங்க. ஒரு சிலருக்கு சில செலவுகளும் வாய்க்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே உண்டான உறவில் பார்த்தீங்கன்னா சமநிலையான ஒரு மனநிலை காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அதே போல் இன்ப துன்பங்கள் இரண்டும் கலந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படுதுங்க. அதனால் எதுலையுமே நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது இன்றைய நாள் நல்லது. அதே போல் ஒருவர் புரிந்து கொள்ளுங்க. அதே போல் உங்களுடைய மனதுக்கு அவங்களும் அவங்களுடைய மனதுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒத்து போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இருக்கக்கூடுங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிறைந்து காணப்படுது. குழந்தைகள் விஷயங்களில் இன்றைய நாள் மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. பிள்ளைகளுடைய முயற்சிகள் அனைத்தும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பிள்ளைகளால் இன்றைய நாள் பெற்றோர்களுக்கு நன்மதிப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பணப்பழக்கமும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிகமாக காணப்படுங்க. அப்போ உங்களுடைய சேமிப்பை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் எந்த அளவுலாம் கிடைக்குதோ அந்த அளவுகள் எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அதனால் நிதி நிலைமையில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே இன்றைய நாள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமும் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. ஏன்னா நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க. இதனாலேயே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக அமைய போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நெருக்கமானவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுக்கு மதிப்புகள் மரியாதைகள் இதெல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வியாபாரம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்படுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் வழக்கு சாதகமான ஒரு தீர்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. புதுமையான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல ஒரு ஆர்வங்களும் ஏற்படக்கூடுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் ஆன்மீகம் சார்ந்த செயல்களில் கொஞ்சம் நாட்டங்கள் அதிகரிக்கும். அதே போல் வேலை சார்ந்த முயற்சிகளுக்கு ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சனியும், அஷ்டமத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் புதனும், 10ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சுக்கிரன் கேது பகவானுடைய பயணமும், சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தேவைகளை அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் இன்றைய நாள் எளிதாக வெற்றி காணக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. உங்களுடைய சிறிய திட்டம் பார்த்தீங்கன்னா பெரிய வெற்றிக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் ஏற்படுதுங்க. அப்போ தைரியமும் தன்னம்பிக்கையும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவு கடந்து உங்களுக்கு இன்றைய நாள் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. உடன் பிறந்தவர்கள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. புதிய துறை சார்ந்த தேடல்கள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் முற்றிலும் மறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு இன்றைய நாள் ஆர்வங்களும் உண்டாகக்கூடுங்க. வியாபாரத்தில் சில அலைச்சல்கள் ஏற்படும். அதே போல் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய நாள் மிக உகந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சிறு சிறு கஷ்டங்கள், அதாவது பிணக்குகள் இதெல்லாம் மறைந்து
அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடும், அன்பு அதிகரிக்கக்கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் புதிய முயற்சிகளை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா பிற்பகலுக்கு மேலே தொடங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு விற்பனையும் லாபமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தான் இருக்குன்னே சொல்லலாமுங்க. பணியாளர்கள் நல்லபடி உங்களுக்கு எல்லா விதத்திலையுமே ஒத்துழைப்பாக இருப்பாங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை விரைந்து திட்டமிட்டு செயலாற்றக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களிடம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஆற்றலும் மன உறுதியும் பார்த்தீங்கன்னா நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படுவதால் எளிதாக எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் ஆற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டாகுது. அதே போல் எந்த ஒரு மன கஷ்டங்கள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதை வெளிக்காட்டாமல் சாதாரணமான ஒரு மனிதர் போல் எளிமையாக இன்றைய நாள் இருப்பீங்க. அதே போல் உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் செயல்படுவீங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் ஒரு தரமான நேரங்களை எல்லாம் இன்றைய நாள் செலவழிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் உறவுகளில் நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படக்கூடும், குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகள் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பிற்பகலுக்கு மேலே ஆரம்பிங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குழந்தைகள் விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் காணப்படும். கல்வி சார்ந்த விஷயங்களில் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி அதற்குண்டான முயற்சிகள் இருந்தால் அவங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு முயற்சிகள் பண்ணலாம். மிக அற்புதமாக காணப்படுது. நிதி நிலைமையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக ஒரு சுதந்திரமான ஒரு நிதி நிலைமை தாங்க காணப்படுது. அப்போ உங்களுடைய பயனுள்ள சேமிப்பு திட்டங்களில் இன்றைய நாள் நீங்கள் கலந்து கொள்ளலாம். உங்களுடைய தேவைகளை இன்றைய நாள் எளிதாக பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மனசளவில் பார்த்தீங்கன்னா தைரியம் தன்னம்பிக்கையுடன் இருப்பதால் இன்றைய நாள் ஆரோக்கியத்திலையும் எந்த ஒரு குறைபாடும் இருக்காதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் இளநீல நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில வரவுகள் உங்களுக்கு இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் நண்பர்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு மதிப்புகள் எல்லாமே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் அரசு பணிகளில் நல்ல ஒரு அனுகூலங்கள் எல்லாமே ஏற்படக்கூடும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. வியாபாரத்தில் ஒரு மாறுபட்ட அணுகுமுறைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்கக்கூடுங்க. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை இதெல்லாமே உயரக்கூடும். நினைத்த பணிகளை இன்றைய நாள் எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் காணப்படுங்க. துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்களெல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் புதனும், 9ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் அமைதியும் அதே போல் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு செழிப்பும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமான ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு பலன்கள் எல்லாம் ஏற்படுவதால் நீங்கள் துணிந்து எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கலாம், தைரியத்தோடு இருக்கலாம், தன்னம்பிக்கையுடனும் இருக்கலாமுங்க.
அதே போல் நீங்கள் எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகளை இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க ஒரு சில விஷயங்களில். அதே போல் நண்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்கங்க. வாடிக்கையாளர்களிடத்தில் இன்றைய நாள் கனிவோடும் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகளால் சில அலைச்சல்களும் இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சில கனவுகள் உங்களுக்கு பிறக்கக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுபம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகுது. அதே போல் இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்காங்கங்க. அவங்களுடைய ஒத்துழைப்புனால தான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக முயற்சிகள் வெற்றி பெறுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பங்குதாரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்றைய நாள் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகளை அதிகரித்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் இடத்துல நல்ல உங்களுடைய திறமைகளுக்கு தகுந்தாப்புல பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். உங்களுடைய தனி திறமை இன்றைய நாள் வெளிப்படும்னே சொல்லலாமுங்க. சக பணியாளர்களும் உங்களுக்கு மிக உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாமே காணப்படுது. லாபங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்லுறவை பேணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி அதற்கு உண்டான முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்கள் குடும்பத்தில் இருக்க போகுதுங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் உங்களுக்கு நல்ல ஒரு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குங்க. புதிய முதலீட்டிற்கான திட்டங்கள் இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆரோக்கியம் மேம்பாடு இதெல்லாம் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. விற்பனை பிரிவுகளில் கொஞ்சம் புதிய அனுபவங்களும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதே போல் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுவிதமான கனவுகளில் உங்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே ஏற்படக்கூடுங்க. ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் கொஞ்சம் புரிதல்களும் ஏற்படக்கூடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் உயர் அதிகாரிகளிடத்தில் கொஞ்சம் பொறுமையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய தோற்றப்பொழிவு பற்றிய சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லாமே இன்றைய நாள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. விருச்சக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி வேலை பூமி சம்பந்தமான காரியங்கள் வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்கக்கூடுங்க. தனுசு ராசி தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் ராகு பகவானுடைய பயணமும் 4ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும் 6ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும் அதே போல் களத்திரஸ்தானத்தில் புதனும் அஷ்டமத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும் 9ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு
இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ சவால்கள் நிறைந்து காணப்பட்டால் கூட அதனை உங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலைகள் இன்றைய நாள் காணப்படும். இன்றைய நாள் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. அந்த பயணங்களால் நல்ல லாபங்களும் இன்றைய நாள் ஏற்படக்கூடுங்க. புதிய ஆடை ஆபரணங்களுடைய சேர்க்கைகள் எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடும். அதே போல் வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. தனவரவு குறித்த சில சிந்தனைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. குழந்தைகளுடைய விருப்பத்தை எல்லாம் இன்றைய நாள் பூர்த்தி செய்வீங்க. உங்களுடைய உறவினர்கள் வழியில் ஒரு ஆதரவான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ எந்த ஒரு காரியத்திலையுமே கொஞ்சம் இரக்கமுடன் இருப்பது மிக நல்லதுங்க. அதே போல் தந்தை வழி உறவுகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைய நாள் கிடைக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்க போதுங்க. தந்தையினுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவீங்க. அதே போல் உறவினர்களிடம் பேசும் பொழுது மட்டும் கொஞ்சம் பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அரசாங்க வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ வியாபாரத்தில் பணியாளர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதெல்லாம் எளிதாக நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் காணப்படும். பங்குதாரர்களிடம் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக நல்லது. அதே போல் இன்றைய நாள் நீங்கள் பைரவரை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நற்பலன்களை கொடுக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய பணிகளை கொள்கையுடன் மேற்கொள்வீங்க. அது உங்களுக்கு வெற்றிக்கு வழிவகுக்கும்னே சொல்லலாமுங்க. அதாவது திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு செயல்பாடுகள் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் பணிகளை நீங்கள் திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய நாள் உங்களிடம் வெளிப்படுங்க. எதையுமே எளிதாக வெற்றி கொள்வீங்க, எளிதாக நடந்து கொள்வீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுது. தொழில் விஷயங்களில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டாலும் அதையெல்லாம் எளிதாக கடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உங்களிடம் ஏற்படும்னே சொல்லலாமுங்க. அப்போ தைரியம் தன்னம்பிக்கையுடன் இன்றைய நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு இன்றைய நாள் வெற்றிகள் கிடைக்கக்கூடுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான இனிமையாக இன்றைய நாள் நடந்து கொள்வீங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்ல புரிந்துணர்வு அண்டர்ஸ்டாண்டிங் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. சில சின்ன சின்ன சண்டைகள் குடும்பத்தில் வரத்தான் செய்யும். அந்த சண்டைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எளிதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களிடம் ஏற்படும். பக்குவமான ஒரு மனநிலை காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருவருக்குமே ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்பட காண்பீங்க. அப்போ அந்யோன்யம், அன்பு இதெல்லாமே அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் நிலவக்கூடிய ஒரு தன்மை தாங்க இன்றைய நாள் குடும்பத்தில் ஏற்படுங்க. அப்போ சண்டை சச்சரவுகள் வந்தால் கூட அதை விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு மனப்பக்குவம் உங்களிடம் காணப்படுதுங்க. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு எதையுமே கடந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் எல்லாமே தேடி வருதுன்னே சொல்லலாமுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், போட்டித் தேர்வுகளில் நல்லா கலந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, விளையாட்டுத் துறைகளில் ஒரு முன்னேற்றங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று ஏதாவது ஒரு பயணங்கள் மூலம் பார்த்தீங்கன்னா இன்று பண உறவு உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் நிதி நிலைமை உங்களுக்கு பயணத்தால் இன்றைய நாள் நிதி நிலைமை ஏற்படும். ஆன்மீக விஷயத்திற்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இன்றைய நாள் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய தேக ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பெரியோர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் அலுவலகத்தில் ஒரு முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே இன்றைய நாள் கைகூடி வரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. வெளியூர் பயணங்களால் நல்ல ஆதாயங்களும் உங்களுக்கு ஏற்படக்கூடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தடைப்பட்ட சில காரியங்கள், வரவுகள் இதெல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. கடன் பிரச்சனைகள் முற்றிலும் குறையக்கூடுங்க. மனதில் புதிய இலக்குகள் எல்லாமே பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே,
உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் ராகுவும், 3ஆம் பாவத்தில் சனி பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சுக்கிரன் கேது சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறிய பிரச்சனைகள் ஒன்றை கையாள்வதில் நீங்கள் கருத்தாக இருப்பீங்க. அப்போ இன்றைய நாள் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதனால அதெல்லாம் கொஞ்சம் கவனமுடன் எடுத்துக்கொண்டு அதை முடிக்க பாருங்க. உங்களுடைய கடின முயற்சி மூலம்தான் இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக ஆக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்படுதுங்க. அப்போ நீங்க சாதகமான நாளை ஆக்கணும்னா தன்னம்பிக்கையோடு இருங்க, தைரியத்தோடு இருங்க. இன்றைய நாள் அதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. மனதளவுல தெளிவு பிறக்கணும்னா கொஞ்சம் சிந்தனைகளை உயர்வாக வைத்துக் கொள்ளுங்க. உடல்ல இருந்து வந்த அசதிகள் எல்லாமே இன்றைய நாள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. உங்களுடைய சுரங்க பணிகளில் லாபகரமான வாய்ப்புகளும் இன்றைய நாள் ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் எல்லாமே இன்றைய நாள் ஒரு சிலருக்கு ஏற்படுங்க. உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவு வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் விதத்தில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. அப்போ மனதுல தெய்வ பக்தி அதிகரிக்கும். இன்றைய நாள் உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்க போகுதுங்க. மற்றவர்களுடன் நீங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதால நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக அவசியம்ங்க. தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்க. வந்துச்சுன்னா வாய்ப்பை எப்பொழுதுமே தவற விட்டுட்டீங்கன்னா அந்த வாய்ப்பு மீண்டும் வருவதற்கு உண்டான வாய்ப்பே இல்லைங்க. மாலையில உறவினர்களுடைய மூலம் பார்த்தீங்கன்னா ஆதாயம் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. உங்களுடைய வியாபாரத்துல இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல சற்று எச்சரிக்கை தேவைப்படுதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகள் அதிகம் வேணும் அப்படின்னு வச்சீங்கன்னா அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை சேர்க்கக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் வளர்ச்சி கிடைப்பதற்கு சிறந்த நாளாக இல்லைங்க. அதனால கொஞ்சம் பொறுமையோடும் நிதானத்தோடும் நீங்க உங்களுடைய பணிகளையும் தொழிலையும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ பணிச்சுமை அதிகமாக காணப்படுங்க. உங்களுக்கு திட்டமிட்டு நீங்க பணியாற்றினால்தான் பார்த்தீங்கன்னா சில தவறுகளை எல்லாம் தவிர்க்க முடியுங்க. உங்கள் வேலையிலையும் சரி தொழிலில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதனால பொறுமையோடு இருங்க, நிதானத்தோடு இருங்க. ஒரு நாள்ல எந்த ஒரு மாற்றமும் வந்துடாது. அதனால கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமும் உங்களுக்கு அவசியமாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவியாக இருந்தீங்கன்னா இருவரும் பேசும்போது பார்த்தீங்கன்னா பேச்சில் சற்று பொறுமை இருக்க வேண்டுங்க. ஏன்னா நீங்க பேசும்போது சில தவறான விஷயங்களை நீங்க சொல்லும் போது அதுல சில சண்டை சச்சரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. தகவல் பரிமாற்றத்தின் போது பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்கணுங்க. நீங்க ஒன்று சொல்லி அவங்க ஒன்று நினைச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ளது. குடும்பத்தில் கொஞ்சம் நெருக்கங்களை விலக்கி விட்டுருங்க. அதனால கொஞ்சம் கவனமுடன் இருங்க. உங்களுடைய விஷயங்கள்ல எளிதாக எடுத்துக்கொண்டு இன்றைய நாள் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. குழந்தைகளுடைய கல்வி மிக அற்புதமாக இருக்கு. போட்டித் தேர்வுகள் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் மிக பிரகாசமாக இருக்கு. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நிதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. அப்போ புதிய முதலீடுகள் செய்வது அல்லது அதற்கான முயற்சிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் நீங்க தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்கு. இன்றைய நாள் கொஞ்சம் நிதானம் தேவைங்க. அதனால கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பல்வலி, ஜீரண கோளாறு இந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்குங்க. வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருப்பதால கொஞ்சம் ஆரோக்கியத்துல நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். வெளியிடங்கள்ல உணவு உட்கொள்வது எல்லாத்தையும் தவிர்த்துருங்க. யோகா, தியானம் போன்ற செயல்பாடுகளில் ஈடுபடுங்க. நடைபயிற்சி பண்ணுங்க. இதுதான் உங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம்,
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகளால் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே உங்களுக்கு தாமதம் உண்டாகக்கூடுங்க. அதே போல் காப்பீடு விஷயங்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் அதிகரித்து காணப்படும். சிக்கனமாக செயல்படுவது உங்களுக்கு சில நெருக்கடிகளை தவிர்க்குங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் முற்றிலும் விலகக்கூடுங்க. குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் விவேகமுடன் இருக்க வேண்டுங்க. வித்தியாசமான சில கற்பனைகளால் சில சஞ்சலங்கள்லாம் ஏற்படக்கூடுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கும்பராசி, கும்பலக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகு பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சனியும், 4ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் புதன் பகவானுடைய பயணமும், 6ஆம் பாவத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், கேது, சந்திரனுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சலுக்கு அதிகமாக ஆளாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் இதெல்லாம் சில அனாவசிய செயல்பாடுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க. இன்று பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு தான் அதிகமாக காணப்படுது. அதனால சில பதட்டத்தை எல்லாம் தவிர்த்து விட வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவது இன்று கடினமாக இருக்கும். தடை தாமதங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் பொருட்படுத்த வேண்டாம். தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த ஒரு இடத்துலையுமே உங்களுடைய முயற்சிகள் நிச்சயம் பலனை கொடுக்குங்க. முயற்சி பண்ணுங்க. அதே போல புதுமையான சில செயல்களில் உங்களுக்கு ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. இன்றைய நாள் திடீர் செலவுகளால ஒரு சேமிப்பு குறைய காண்பீங்க. உங்களுடைய பெருந்தன்மையான ஒரு பேச்சுக்கள் மூலம் பார்த்தீங்க பலருடைய அறிமுகம் எல்லாம் கிடைக்க பெறுங்க. கல்வி பணிகளில் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நாள் விவசாய பணிகளில் உங்களுக்கு ஒரு சில அலைச்சல்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கு. அப்போ உங்கள் மீதான நம்பிக்கையில சில மாற்றங்கள் ஏற்படும். தாய் வழியில உறவினர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியதும் நல்லதுங்க. எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு சிலருக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உறவினர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும். அதனால கொஞ்சம் பொறுமையையும் கடைபிடிங்க. பேச்சில் நிதானத்தோடு இருங்க. தாய் வழி உறவினர்கள் இதெல்லாம் தாயோட தேவைகள் இது எல்லாமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்கும். பிற்பகலுக்கு மேல வீண் செலவுகள் உங்களுக்கு மனதளவுல சில நிம்மதியை இல்லை மனச்சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. இப்போ வியாபாரத்துல விற்பனைகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல நடைபெறும். இன்றைய நாள் நீங்கள் நரசிம்மர் வழிபாடு செய்வது அதிக நன்மைகளையும் சிறப்பையும் தரக்கூடியதாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் கூடுதல் பொறுப்புகள் காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கு. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சில பதட்டம் நிறைந்த ஒரு நாளாக இருந்தா கூட தைரியத்தோடு நீங்க செயல்படுங்க. அது உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். முக்கியமான பணிகள் கூட இன்றைய நாள் தடை தாமதங்கள் ஏற்பட காண்பீங்க. கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்தோடும் கடைபிடிங்க. தொழிலில் எப்பொழுதும் போல வழக்கமான சில உங்களுக்கு விற்பனைகள் நடைபெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய மனைவி துணைவியுடன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்பட அவரை கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டியது நல்லதுங்க. ஏன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அதனால கொஞ்சம் புரிந்து கொண்டு இன்றைய நாள் நடத்த பாருங்க.
குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறு மந்தத்தன்மைகள் ஏற்படலாம். அதெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நாள் மட்டும் பொறுத்து கொள்ளுங்க. மற்ற நாள்கள் மிக சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவும் சற்று குறைந்து தாங்க காணப்படுது. அப்போ இன்றைய நாள் பணம் இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக தென்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஏன்னா நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா கவனமுடன் இருக்கிறதுக்கு தான். நம்ம உங்களுக்கு முழு பலனும் நாங்கள் சொல்கிறது நடக்குமா அப்படின்னா உங்களுடைய தசாபுத்திக்கு ஏற்ப நடக்குங்க. நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு பலனுமே பொது பலன்கள் தான். அதனால் நிதி நிலைமையில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிக அளவில் நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் பருக வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தலைவலி, சில அசௌகரியங்கள்லாம் காணப்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. ஆன்மீக இசை, யோகா, தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு ஆரோக்கியம் மேம்பட கொடுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இழுபறியான சில வரவுகளும் இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களினுடைய வட்டம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் விரிவடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுது. அதே போல் பழைய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போதுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் மாற்றங்கள் உண்டாகக்கூடும். உழைப்புக்கான மதிப்பு எல்லாமே உங்களுக்கு தாமதமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க. முகத்தில் ஒரு நல்ல தெளிவுகள் ஏற்படக்கூடுங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க. மீன ராசி, மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சனி பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் பகவானுடைய பயணமும், 4ஆம் பாவத்தில் புதன் பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் குரு பகவானுடைய பயணமும், அதே போல் 6ஆம் பாவத்தில் சுக்கிரன் கேது சந்திரனுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் உங்களுக்கு ராகு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மனதளவில் அமைதியும் அதே போல் உங்களுடைய பொருளாதாரத்தில் நல்ல ஒரு செழிப்பும் காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முழுவதுமான ஒரு அனுகூலமான ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுகளாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு பலன்கள் எல்லாம் ஏற்படுவதால் நீங்கள் துணிந்து எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கலாம், தைரியத்தோடு இருக்கலாம், தன்னம்பிக்கையுடனும் இருக்கலாமுங்க. அதே போல் நீங்கள் எதிர்காலம் சார்ந்த சில முயற்சிகளை இன்றைய நாள் உங்களுக்கு கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படுதுங்க. ஆடம்பரம் சார்ந்த செலவுகளை இன்றைய நாள் குறைத்து கொள்ளுங்க ஒரு சில விஷயங்களில். அதே போல் நண்பர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு மிக ஒத்துழைப்பாகவும் உறுதுணையாகவும் இருப்பாங்கங்க. வாடிக்கையாளர்களிடத்தில் இன்றைய நாள் கனிவோடும் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உங்களுடைய உத்தியோகத்தில் எதிர்பாராத பொறுப்புகளால் சில அலைச்சல்களும் இன்றைய நாள் உண்டாகக்கூடுங்க. மனதில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான சில கனவுகள் உங்களுக்கு பிறக்கக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுபம் நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுதுன்னே சொல்லலாமுங்க. சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்குண்டான வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகுது. அதே போல் இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு ஆதரவாகவும் உறுதுணையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்காங்கங்க. அவங்களுடைய ஒத்துழைப்புனால தான் இன்றைய நாள் உங்களுக்கு அதிக முயற்சிகள் வெற்றி பெறுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவுகளால் நல்ல ஆதாயங்கள் உண்டாகக்கூடும். வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. பங்குதாரர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இன்றைய நாள் அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு மிக சிறப்பான ஒரு நாளாக அமைய போகுதுங்க. இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வழிபட உங்களுக்கு அதிக நன்மைகளை அதிகரித்து தரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகள் இடத்துல நல்ல உங்களுடைய திறமைகளுக்கு தகுந்தாப்புல பாராட்டுகள் எல்லாமே கிடைக்கக்கூடும். உங்களுடைய தனி திறமை இன்றைய நாள் வெளிப்படும்னே சொல்லலாமுங்க. சக பணியாளர்களும் உங்களுக்கு மிக உறுதுணையாகவும் ஒத்துழைப்பாகவும் இருக்கக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது. தொழிலில் நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாமே காணப்படுது. லாபங்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு நல்லுறவை பேணக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லி அதற்கு உண்டான முடிவுகள் எடுப்பீங்க. அது உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்கள் குடும்பத்தில் இருக்க போகுதுங்க. அதே போல் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மாலை வேளையில் உங்களுக்கு நல்ல ஒரு வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் காணப்படுதுங்க. அதே போல் குடும்பத்தில் குழந்தைகள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை உங்களுக்கு மிக மகிழ்ச்சிகரமாக இருக்கும்னே சொல்லலாமுங்க. உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்க வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்குங்க. இப்போ புதிய முதலீட்டிற்கான திட்டங்கள் இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. அப்போ நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விட அதிகமாகவே இன்றைய நாள் காணப்படுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களிடம் காணப்படும் நேர்மறை ஆற்றல் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆரோக்கியம் மேம்பாடு இதெல்லாம் காணப்படுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனைகளுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது. அதே போல் பிரபலமானவர்களுடைய ஒத்துழைப்புகள் உங்களுக்கு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் காணப்படுதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தனிப்பட்ட முறையில் சில முக்கிய முடிவுகளை எல்லாம் எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகள் எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆதரவுகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன் செவ்வாய் குரு சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த சொத்து சார்ந்த இனங்கள் அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் புதன் குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி உங்களுடைய தொழில் வளர்ச்சி முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க. மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.